கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, கடந்த வாரத்துல அப்பா இதை கர்த்தாவே வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் குறித்து நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. அப்பா, அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சத்தியாவியாகிய பரிசுத்தாவியானவரே, சகல சத்தியத்துல எங்களை நடத்துங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வெளிப்படுத்தின முதல் அதிகாரத்துல 15வது வசனத்தை அதுல இருந்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. அருமையானவர்களே, நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் அவருடைய கால்கள் வெண்கலம். அந்த வெண்கலத்தை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் அந்த வெண்கலத்துல ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த வெண்கலமானது ஒரு ஸ்ட்ராங், அது ஒரு கடினமான ஒரு காரியத்தை அது நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. மனுஷன் உபத்திரத்தின் மத்தியில புடமிட்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியை அது காண்பிக்கிறது. ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது என்று நம்ம பார்த்தோம். பொன் பரிசுத்தம், வெள்ளி மீட்பு. அதே போல வெண்கலம் என்பது ஒரு அந்த என்ன சொல்றது, நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தன்னுடைய பாதங்கள் வெண்கலமாய் காண்பிக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் அது ஒரு நியாய தீர்ப்பினுடைய காரியமா இருக்கிறது. சரி, அடுத்தது நம்ம இன்றைக்கு பார்க்க போறது என்னன்னா, அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. நல்ல அருமையான பாடல். அந்த பாட்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தை அப்படியே அந்த பாட்டுல கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த பெருவெள்ளத்து இரைச்சல் போல அவருடைய சத்தம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பத்ம தீவுல யோவான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 4 பக்கம் கடல். கடல் மத்தியில தான் அந்த ஒரு தீவு. பத்ம தீவுன்றது என்னன்னா, இப்போ நம்ம இந்தியாவை 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்புன்னு சொல்லி பார்க்கறது தீபகற்பம். ஆனா இது தீவு, பத்ம தீவு. தீவுனா 4 பக்கம் கடல். 4 பக்கம் கடல். அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இரைச்சல் தான், கடலினுடைய இரைச்சல். அந்த இரைச்சல் சத்தம் கொஞ்ச நேரம் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். சில பேர் அதை கேட்கறதுக்குன்னே போவாங்க, அந்த சத்தத்துல போயிட்டு விளையாடுறதுக்கு, ஆடுறதுக்கு. ஆனா எந்த நேரமும் அந்த சத்தம் கேட்டுருந்தா என்ன இருக்கும், அப்படியே தலை பிச்சுக்கும், ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. இந்த அலைகளின் சத்தம், பாறையில மோதுற சத்தம், அதுவும் இந்த தீவு ஃபுல்லா பாறைகள். அந்த பாறையில தொப்பு 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 தொப்புன்னு மோதும் போது அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு மிக கொடூரமா இருக்கும். அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல இந்த பெருவெள்ளத்து இரைச்சல் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த யோவான அந்த இரைச்சல்கள் மத்தியிலேயே அவர் சந்திக்கிறதுக்கு விரும்புகிறார். என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைய கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றுகிற தேவன். இதுதான் இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். என்ன உபத்திரமோ, என்ன பாடம், அதை நம்ம சாதகமாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய தெய்வம். நம்ம அதாவது எங்கேயோ வானத்திலிருந்து புதுசா எதையுமே கொண்டு வர மாட்டார். நம்ம சூழ்நிலையை தான் தேவன் நமக்கு சாதகமாய் மாற்றுவார். பாருங்க, அந்த சலிப்பா இருக்கக்கூடிய அந்த பெருவெள்ளத்தினுடைய ஓசை, அந்த ஓசையில தான் தேவன் என்ன செய்யறாரு, அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த பெருவெள்ள இரைச்சல் போல, அந்த அலைகளின் ஓசை போல அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஓசை அவருக்கு இனிமையாய் மாறுகிறது. அந்த கடலினுடைய இரைச்சல் போலவே அவருடைய ஓசை வருகிறது. அந்த ஓசையை பார்க்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது யோவானுக்கு பாத்தீங்கன்னா உள்ளத்துல ஒரு சந்தோஷம், உள்ளத்துல ஒரு சமாதானம். அந்த கேட்டு கேட்டு சலிச்சு போன அந்த ஓசை, கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டான அந்த ஓசை இப்பொழுது எப்படி இருக்கிறது, இனிமையாய் மாற ஆரம்பிக்கிறது. அதனால்தான் உபத்திரவத்துக்கு நம்மை பழக்க வைக்கிற தேவன், யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவன், நம்முடைய சேனைகளின் கர்த்தர். கர்த்தருக்கு ஒரு பேரு சேனைகளின் கர்த்தர். நம்ம என்ன செய்யறாரோ, யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார், உபத்திரவங்களுக்கு பழக்க வைக்கிறார். அப்படி என்றால் தேவன் நம்ம சூழ்நிலைகளை நமக்கு பழக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அந்த சூழ்நிலையில அவர் பேச ஆரம்பிக்கிறார், சூழ்நிலையை நமக்கு. அதனாலதான் உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அந்த உபத்திரத்தை குறித்து நீங்க முறுமுறுப்பீர்கள் என்றால் அந்த உபத்திரம் உங்களுக்கு பாடாய் மாறும்.
அந்த உபத்திரம் உங்களுக்கு கசப்பாய் மாறும். அந்த உபத்திரம் உங்களுக்கு வேதனையாய் மாறும், அழுகையாய் மாறும், பற்கடிப்பாய் மாறும். ஆனால் அந்த உபத்திரத்தில் மேன்மை பாராட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த உபத்திரம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். அந்த உபத்திரம் உங்களுக்கு இனிமையாய் மாறுகிறதை பார்ப்பீர்கள். அருமையானவர்களே, இதுதான் நம்ம உபத்திரத்தை மேற்கொள்ளுகிற ரகசியம். இந்த உலகத்தில உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன். இந்த உலகத்தை ஜெயம் எடுப்பதற்காக தேவன் என்ன செய்யறார், நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அதனால்தான் ஒரு பாடல் கூட நல்ல அழகான பாடல் வெர்மாஸ் பாடல். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மலாகாதது எதுவும் இல்ல, அகிலத்தை ஆள்பவரே, உம்மலாகாதது எதுவும் இல்ல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரலோக தேவன், பராக்கிரமம் உள்ளவர். அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்றார், இந்த யோவானுக்கு எது இரைச்சலா இருந்ததோ, எது டென்ஷனா இருந்ததோ, எந்த சத்தம் அவருக்கு உபத்திரமா இருந்ததோ, தொடர்ந்து ஒரு சத்தம் வந்துக்கினே இருந்துச்சுன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து ஒரு சத்தம், அந்த சத்தம் வந்துட்டே இருந்துச்சு, ரெஸ்ட் இல்லாம நைட் அண்ட் டே ஒரே இரைச்சல் அலை, நாலா பக்கம் கடல் அலைகள். அப்போ என்ன, பைத்தியம் தான் பிடிப்பாங்க. பைத்தியம் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த தனியான தீவுக்கு அனுப்பிட்டு வர்றவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் செத்து போவாங்க, அல்லது பைத்தியம் பிடிச்சிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு இக்கட்டான அந்த சூழ்நிலையில இருந்து தேவன் என்ன செய்யறார், மீட்டெடுப்பதற்காக அந்த உபத்திரத்தை அவர் இனிமையாய் மாற்றுகிறார். அதனால எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அப்ப கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா? எசேக்கியேல் 43:2 சொல்லப்படுது, பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல. அப்போ கர்த்தருடைய சத்தமே அந்த பெருவெள்ளத்தின் இரைச்சலா இருக்கிறதுனால அந்த சத்தத்தை கேட்கிற அந்த மனுஷன் யோவான் என்ன செய்றாரு, அது சந்தோஷத்தோடு ஏற்கக்கூடிய மனநிலையில் பெற்றுக்கொள்கிறான். அப்ப சூழ்நிலைகள் அவனுக்கு சந்தோஷமாய் மாறுகிறது, பாடுகளுக்கு பங்காளியா மாறுகிறான். ஆண்டு சொல்றீங்க, விசுவாசி இது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1:27 நீங்கள் பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. நீ பாடே வேணான்னு சொன்னாக்க நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அருமையானவர்களே, உபத்திரம் இல்லாமல் பரலோகம் இல்லை. பாடுகளுக்கு பங்காளிகளாக மாற வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் பாடுகள் பட்டால் நீங்கள் தேவனோடு ஆளுகை செய்ய முடியும். அப்போ பாடுகளிலே உபத்திரங்களிலே மேன்மை பாராட்ட முடியும் தேவன் அழைக்கிறார். இன்றைக்கு யோவானுக்கு அதுதான் சொல்லித்தரார். தேவனுடைய மகிமை, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருக்கு. பெருவெள்ளை என்பது பாத்தீங்கன்னா அவருடைய பலத்த சத்துவத்தை காண்பிக்கிறார். அதாவது ஒரு ஸ்ட்ராங், அதாவது அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, பராக்கிரமத்தை காண்பிக்கிறது. அதனால்தான் பரலோக தேவன் பராக்கிரமம் நிறைந்தவர் என்று நம்ம பாடுறோம். அப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றது போல கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல தொனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் என்று சங்கீதம் 29:3 பார்க்கிறோம். அவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது, தண்ணீர்கள் மேல அவருடைய சத்தம் துணிகிறது. சாதாரணமா பாத்தீங்கன்னா தண்ணி மேல நம்ம ஃபோன் ஊதுனாவே அந்த தண்ணி மேல மேல எழும்பும். அவருடைய சத்தம் பயங்கரமான துணி. அது சும்மா கடல் மேல பேசினார்னா என்ன ஆகும், அப்படியே பெருவெள்ளமா வரும். அப்போ அலை அலையா வரும். அந்த அலைகள் எழும்பி சொல்ல போனா சுனாமி மாதிரி வந்திருக்கும். அப்படி என்றால் அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறவர். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான தேவனுடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல யோவானுக்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்ம ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்யத்துல போய் நிற்கும் பொழுது அந்த சத்தத்தை நாம் கேட்க முடியும். பாருங்க, சீயோன் மலையில வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், சீயோன் மலையில ஆட்டுக்குட்டியானவருடன் நாம் நிற்கும் பொழுது அவ்விதமான சத்தத்தை, அந்த சத்தத்தை நாம் கேட்க செய்வார். அப்ப அந்த சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஒரு நாள் கர்த்தரோடு கூட நாம் இருக்கும்போது அந்த சத்தத்தை நாம் உணர முடியும். இன்னைக்கு தேவன் பலவிதமான சத்தங்களில் பேசுவார். பாத்தீங்கன்னா இடி முழக்கத்தோடு பேசுவார், பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல பேசுவார், மெல்லிய சத்தத்தோடு பேசுவார்.
மெல்லிய சத்தத்தோட பேசுவது. அதே நேரத்துல தென்றல் தென்றல் அந்த மெல்லிய தென்றல் பேசும்பொழுது அப்படி அந்த மாதிரி நேரத்திலையும் பேசுவார். எலியாவோட பேசின தேவன். ஆகவே நம்ம இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம பழக வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ இந்த கர்த்தருடைய சத்தத்தை வந்து ஒரு பாவி கேட்டாக்கா பயப்படுவான். ஏன்னு சொன்னாக்கா ஒரு பெருவெள்ளம் இரைச்சல் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். ஒரு தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு பாவியால துன்மார்க்கனால முடியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து என்னன்னா அவரை சந்திப்பதற்கு ஆவலோடு இருக்கிறவர்கள், அந்த சத்தத்துக்கு பழகினவர்கள். இப்ப பாருங்க, ஒரு நாள் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லும்போது, ஒரு நாள் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும். ஆரவாரத்தோட வருவார். அது பெருவெள்ள இரைச்சல் போல அவர் ஒரு ஆரவாரத்தோட வருவார். ஒரு மணவாட்டி அழைத்து செல்ல ஒரு மணவாளன் ஒரு புடைசூழ தூதர்கள் பட்டாளத்தோட ஒரு ஆரவாரத்தோட வரப்போறார். அப்போ அந்த சத்தம் 3 விதமான சத்தம் அந்த நாள்ல வரும். ஒன்னு எக்கால சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், ஒன்னு கர்த்தருடைய சத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம், ஆரவாரத்தோட வருகிற சத்தம். இந்த 3 சத்தத்தோட அவர் வருவார். அப்படி வரும்பொழுது அந்த சத்தத்தை உணரக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வரணும். இப்ப இருந்தே நம்ம அது தகுதி அடையணும். துன்மார்க்கனால் அந்த சத்தத்தை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அந்த சத்தத்துக்கு பழக்க வைக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நம்ம பங்காளிகளாய் நம்ம மாறும்பொழுது பாருங்க, யோவான் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நேசருடைய மார்புல சாய்ந்தவன். அதை இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இருக்கும்போது கூடவே இருந்த ஒரு மனுஷன். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பேசியிருப்பாரு? ஒரு சாதாரண ஒரு மனுஷ குரல்ல பேசியிருப்பார். ஒரு சாதாரணமா மென்மையா பேசியிருப்பார். ஆனா இப்ப அவருடைய பேச்சுக்கும் அப்ப இருந்த பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னு சொன்னாக்கா அந்த நாள்ல பேசும்போது சாதாரணமாய் அது ஒரு மனசை மகிழ்விக்கிற பேச்சாய், ஒரு சாதாரண பேச்சா, இனிமையான பேச்சா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இரைச்சலின் சத்தத்தோடு, ஆனா இதிலும் ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவர்கிட்ட இருந்தது. அதனால்தான் அந்த சத்தத்தை கேட்டு அவர் மகிழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு திருடன் வந்து ஜெயில தப்பிச்சு போறான். சும்மா தப்பிச்சு போயிருக்கிற நேரத்துல யாராவது பின்னாடி வந்தா கூட நம்மளை புடிச்சிடுவாங்களோன்ற பயம் அவனுக்குள்ள இருக்கும். அதே போலதான் இன்றைக்கு பாவத்திலையும் அக்கிரமத்திலும் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவருடைய சத்தம் ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் திகிலையும் கொடுக்கும். அந்த சத்தம் பெருந்தொனியாய் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்வார், என்னை விட்டு அகன்று போங்கள், சபிக்கப்பட்டவர்களை பிசாசுக்காக அவன் தூதனுக்காக நியமிக்கப்பட்ட அக்னிக்குள்ள செல்லுங்கள் என்று அவர் பயங்கரமாய் கத்துவார். ஏன்னா இன்றைய நல்ல அன்புள்ள தேவன் அப்படி என்று சொல்லுகிறவர் அவர் பட்சிக்கும் அக்னி என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஆகவே இந்த பெருவெள்ளத்து இரைச்சல் சத்தம் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து பராக்கிரமம், வல்லமை அதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், ஒரு நியாய தீர்ப்பு சென்று பேசுகிற ஒரு வார்த்தைகள் நிறைந்த ஒரு காரியம், அவர் வாயிலிருந்து பட்சிக்கும் அக்னி போல வார்த்தைகள் புறப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நேசருடைய குரல் அன்பாயும் இருக்கும், பட்சிக்கும் அக்னி போல பயங்கரமா இடி முழக்கத்தோடும் வரும், பெருவெள்ளத்து இரைச்சல் போலவும் வரும், மென்மையாகவும் வரும். பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19:12 பார்க்கும்போது எலியாவோடு பேசும்போது மெல்லிய குரல்ல பேசினார், அமர்ந்த குரல்ல பேசினாரு. அதே போல் மென்மையாய் பேசுவார், மென்மையாகவும் பேசுவார். நான் அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், அதனால நான் சொல்றேன், மென்மையாய் பேசுறேன். என்கிட்ட பேசும்போது மென்மையாய் பேசியிருக்கிறார். 2-3 தடவை என் பேரை சொல்லி கூட கூப்பிட்டு இருக்கிறாரு. சீலின்னு தான் கூடுவார், சீலி அப்படின்ட்டு அப்படியே கூடுவார் 2 முறை. அது மாதிரி அந்த மென்மையாய் பேசுவார். அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே போல ஒரு வாரம் ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது அவருடைய குரல் மென்மையா தான் இருக்கும், மெதுவா மென்மையா எனக்காக என்ன செய்யும் அந்த குரல் வந்து நம்மகிட்ட நல்லா பேசும். அருமையானவர்களை, அந்த குரலை நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல சமீபத்துல கூட அந்த என் பேரை கூப்பிட்டு ராத்திரில படுத்துட்டு இருக்கும்போது, அது ப்ரேயர் டைம் இல்லை, நைட்டு 1 மணிக்கு அது ஜெபிக்கிறதுக்காக என்னவோ தெரியல, ஒரே ஒரு வார்த்தை சீலி அப்படின்ட்டு எழுந்திரிச்சேன். அந்த மாதிரி கர்த்தர் வந்து என்ன செய்ய எழுப்பி உடனே உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அது மாதிரி கர்த்தர் என்ன செய்யறாரு, சில நேரங்களில் நம்ம எழுப்பி ப்ரேயர் பண்றதுக்கும் அவர் எழுப்புகிற தேவனா இருக்கிறார். ஆகவே அவருடைய சத்தம் பல விதத்தில் வெளிப்படுகிறது. நம்ம எல்லா சத்தத்துக்கும் நம்ம பழக்குவிக்கப்பட வேண்டும். உபத்திரவங்கள்ல நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள் என்றால் அந்த உபத்திரவத்திலே உங்களோடு பேச ஆரம்பிப்பார்.
எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில தேவன் உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டிய அந்த காலகட்டத்துக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மரித்தவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட எழுந்து செல்லுங்க. அப்போ ஒரு தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் அது சீக்கிரத்துல வரப்போகிறது. அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டம் மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள், ஒரு கூட்டம் உயிரோடு இருக்கிறவர்கள் அவரை எதிர்கொண்டு போவார்கள். இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். 1 கொரிந்தியர் 15:51 சொல்லும் பொழுது இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நாளில கூட இந்த பெருவெள்ளத்து இரைச்சல் என்பது கர்த்தருடைய சத்தமா இருக்கிறது. அடுத்தது பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்துல 16வது வசனம். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அருமையானவர்களே, அவருடைய தோற்றத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம பாடின பாட்டுல இந்த முதல் அதிகாரத்தையே அந்த பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. கிறிஸ்த பாடின பாட்டு நல்ல அருமையான பாட்டு, பாரிர் அருணோதயம் போல். அப்போ அந்த சூரியன், அந்த முக பிரகாசம், அவருடைய முகம் அந்த சூரியனை போல பிரகாசமா இருக்கு. அவர் கையில வலது கையில 7 நட்சத்திரங்கள். அந்த வர்ணனை பாருங்க எவ்வளவு அழகா யோவான் சொல்றாரு. அது ஒவ்வொன்றுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அது ஒவ்வொரு வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள். அவருடைய வாய், அந்த வாயில பாத்தீங்கன்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதே போல அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியன். இப்ப இது நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம தியானிக்க போறோம். இந்த வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் யாரை குறிக்கிறது என்றால் ஊழியர்களை குறிக்கிற காரியமா இருக்கிறது. பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு, அந்த வலது கரத்துல உள்ளங்கையில நான் உன்னை பொறித்திருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ தேவனுடைய கை பராக்கிரம் நிறைந்த கை. அந்த கையிலிருந்து வல்லமை இருக்கிறது. கையில ஏன் ஊழியர் வைத்திருக்கிறார், ஏன் நட்சத்திரங்களை வச்சிருக்கிறார், ஊழியக்காரர்களை கையில ஏன் தாங்குகிறார் என்றால் அந்த கை அவருடைய கை ஓங்கின புயம் மிகுந்த பராக்கிரம் நிறைந்ததா இருக்கிறது. அவர் அந்த கைகளை உயர்த்தி அவர் செய்த அற்புதங்கள் அநேகம். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இந்த பூமியில இது பண்ணும்போது அவர் தொட்டு சுகமாக்குறார். அந்த தொட்டு சுகமாக்கும் போது அந்த கை வழியாக அவர் அநேக அற்புதங்களை அவர் செய்தது நம்ம பார்க்கிறோம். அவருடைய கையில வல்லமை புறப்பட்டதை பார்க்கிறோம். அந்த கையில அநேக காரியங்கள் நன்மை செய்கிறவரை அவர் சுற்றி இருந்ததை பார்க்கிறோம். அப்போ பாருங்களேன், இன்னைக்கு தேவன் கூட நமக்கு சொல்றாரு, ஏசியா 49:16 உள்ளங்கையில நம்மை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி என்றால் தேவனுடைய கையினுடைய அந்த பராக்கிரமமானது இன்றைக்கு நாம அதுல தங்கும் பொழுது நமக்கும் அந்த பராக்கிரமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், அந்த வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 7 நட்சத்திரங்கள் ரகசியம் 7 பொன் குத்து விளக்குகள் ரகசியம். அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது சபையினுடைய தூதர்களை குறிக்கிறது. அந்த தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அது தேவ தூதர்கள் அல்ல, அது ஊழியர்களை குறிக்கிறது, பணிவிடைக்காரர்களை குறிக்கிறது. அது தூதர் என்று சொல்வதோட தூதுவர் ஊழியர்கள், அதாவது தூது உரைக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை மெசஞ்சர்ஸ் என்றுதான் சொல்லணும். ஆக்சுவலா கர்த்தருடைய மெசேஜை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய மெசஞ்சர்ஸ் தான் அந்த தூதுவர்கள். இப்ப நாம எல்லாரும் யாரு என்று சொல்லும்போது ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்கள் யாருன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய தூதுவர்கள், மெசஞ்சர்ஸ், பரலோக செய்தி கொண்டு. அதுக்கு இன்னொரு வார்த்தையில சொன்ன அம்பாசிடர்ஸ், ஸ்தானாபதி என்று சொன்னா பரலோகத்துக்கு நம்ம ரெப்ரசன்டேட்டிவா இந்த பூமியில இருக்கிறோம். அதே போல இந்த பூமியிலிருந்து எல்லா செய்திகளையும் பரலோகத்துக்கு அனுப்புகிறோம். அதனால்தான் பூமியில ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோகத்துல அங்க பதில் கொடுக்கறதா இருக்கிறது. அதே போல பரலோகத்தினுடைய மெசேஜை நாம ஜெபத்துல பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் இந்த தூது பணி, அந்த மெசேஜஸ் பணி, ஸ்தானாபதியினுடைய பணியை கர்த்தர் ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த ஊழியக்காரனை தன்னுடைய கரத்துக்குள்ள வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் எபேசு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. அப்படி என்றால் இந்த சபைகளை மிகவும் கர்த்தர் நேசிக்கிறதுனாலே இந்த தூதர்களை
அதே போல வெளிப்படுத்த விஷயம் 3:1 பார்த்தீங்கன்னா சர்தை சபை தூதனுக்கு. அப்ப 7 சபைக்கும் தூதர் 7 சபைகளுக்கும் 7 தூதுவர்கள், அதாவது ஊழியக்காரர்களுக்கும் அவர் எழுதுகிற காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த தூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சபையினுடைய ஊழியர்கள் அந்த கரத்தினுடைய அதிகாரத்தை, வல்லமையை எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாக, இந்த பூமியில் எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமத்துல மோசே வந்து தான் கைய தூக்கும் பொழுது அமலேக்கு ஜனங்களை வந்து யோசுவாவும் அங்க இருந்த யுத வீரர்களும் என்ன செய்றாங்க, மேற்கொண்டு ஜெயம் எடுத்தார்கள். இதை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கை கீழே விழுந்த உடனே மோசே கை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்க அற்புதம் நடக்குது. அந்த அமலேக்கு ஜனங்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள். ஆனா இந்த மோசையினுடைய கை கொஞ்சம் கீழே இறங்குது. கொஞ்சம் கீழே இறங்குனா அமலேக்கையர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் என்பவனுடைய கை உயரும் பொழுது, கர்த்தரை நோக்கி உயர்த்தும் பொழுது, அந்த கை உயர்த்தி ஜெபிக்கிறதே என்னன்னா சரண்டர் ஆகிறது. அதாவது கர்த்தர்கிட்ட நம்ம டோட்டலா சரண்டர் ஆகிற ஒரு காரியம். அதாவது நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான்ப்பா. நம்ம கூட கைகளை உயர்த்தி ஜெபிக்க சில நேரங்கள் ப்ரேயர் மீட்டிங்ஸ்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க, இல்ல கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஏன் கைகளை உயர்த்தினா டோட்டல் சரண்டர், கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகணும். அப்படி சரண்டர் ஆகும்போது பாத்தீங்க சொன்னாக்கா, நான் தேவன் வந்து நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவரை மாறுற. எப்போ சரண்டர் ஆகுறோமோ அப்போ வந்து கர்த்தர் நம் பட்சத்துல இருந்து யுத்தம் செய்கிறார். இப்ப மோசேயினுடைய கை உயர்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனா மோசேயினுடைய கை தளர்ந்து போகும் பொழுது அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குது. அந்த அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரேல் மக்களை ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஊரும் ஆரோன்னு என்ன செஞ்சாங்க, ஓடி போறாங்க. ஆஹா, இங்கதான் ரகசியம் இருக்குதா அப்படி சொல்லிட்டு போய் என்ன செய்யறாங்க, மோசையினுடைய கரத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க, மோசைய நிக்க முடியல, மோசைக்கு பலவீனம். உடனே ஒரு கல்லை போட்டு உட்கார வச்சுட்டு 2 பக்கம் ஆரோன்னு ஒரு கையை தூக்கி பிடிக்கிறான், ஒரு கையை தூக்கி பிடிக்கிறான். இப்ப 2 பேர் தூக்கி பிடிக்க பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வரைக்கும் அங்க அவர்கள் அந்த இடத்துல ஆயன் பள்ளத்தாக்குல அந்த இடத்துல சூரியன் சந்திரன் எல்லாம் நிக்க வச்சு கர்த்தர் 23 மணி நேரம், ஏறத்தாழ 23 மணி நேரம் 40 நிமிஷம். நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அற்புதமா அந்த கர்த்தர் அந்த ஜனத்துக்காக அந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்தார். மோசே கையை உயர்த்தினதும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அந்த சூரியனையும் நிறுத்தினாரு, சந்திரனையும் நிறுத்தினாரு. அந்த நாள் ஒரு நாள் வரலாற்றுல காணப்படாமலே போயிடுச்சு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினதுல முதல்ல பேசியிருக்கிறேன். ஆகவே அந்த நாள் வந்து காணப்படாமலே போயிடுச்சு. சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் ஒரே நிலையா அந்த சூரியன் வந்து அப்படியே நின்றுச்சு. அந்த இடத்துல கர்த்தர் நிக்க வச்சாரு. அதே போல யோசுவா யுத்தம் முடிச்சு ஜெயிக்கிற வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கிய பாராட்டுகிற தேவன். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. அந்த கையில வந்து நம்மளை வரைந்திருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கையில நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் வந்து நம் கையோடு அவர் கை தூக்கப்படுகிறது, நம் கையோடு அவர் கையும் உயர்கிறது. நாம் வந்து அதுல ஒரு சிறு குழந்தை போல நம்ம தூக்கி நிற்போம், ஆனா அவர் கைதான் நம்மை தூக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால்தான் இந்த நாளில கூட நம்ம இந்த சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அன்போடு தம்ம கரத்தில் தாங்குறாருன்னா அந்த கரத்துல கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடம் இருக்கு. அவர் உள்ளங்கையில நம்ம வரைந்திருக்கிறார். அவருடைய மதில்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது ஏசாயா 49 சொல்லப்படுது. அவர் 7 நட்சத்திரங்களை தன் கையில ஏந்திருக்கிறார் என்றால் 7 சபையினுடைய தூதுவர்களை, அதாவது இந்த பூமியில 7 டைப் ஆஃப் அந்த சபை மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களுக்கு மத்தியிலும் கிரியை செய்கிற ஊழியர்களை, அந்த மக்கள் மத்தியில போகிற ஊழியர்களை தேவன் தன்னுடைய கரத்துல தாங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆனால்தான் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் 17 சொன்னது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினா பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு சொல்லிட்டு இயேசு என்ன சொல்றாரு, யாருக்கெல்லாம் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரோ, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரோ
அவர்கள் ஒருபோது கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க, என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா அதாவது அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரம் கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. பிசாசுக்கு நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. என்னை தொடுகிறவன், அதாவது ஆண்டவர் சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ கர்த்தர் வந்து நம்ம மேல் எவ்வளவு பட்சமா இருக்கிறார், எவ்வளவு என்ன சொல்ற கவனமா இருக்கிறார் என்றது நீங்க பாருங்க. அப்போ தேவர் வந்து என்ன செய்யறாரு, நம்மை தொடுவதற்கு யாரை அனுமதிக்கிறது இல்லை. அவர் கையில இருந்து நம்மை பொறுத்துக் கொள்வதற்கு பிசாசுக்கே அதிகாரம் இல்லை. அதனால்தான் இந்த இடத்துல பார்க்கும்போது யாராவது அவர் கையில இருந்து பறிக்க முடியுமானா முடியாது. அதை என்னிடத்துல இருந்து யாரும் ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். 12வது வசனம் சொல்லுது, ஒருவனும் அதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யோவான் 10:18, ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அதே 28வது வசனம் சொல்லும் போது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. யாருன்னா மீட்கப்பட்ட ஜனங்கள், நித்திய ஜீவனுக்குள்ளவர்களை பிசாசானவன் கர்த்தருடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலுமே அது ஒரு அற்புதமான காரியம், அற்புதமான காரியம். ஆகவே இயேசு வந்து நம்ம தெளிவா சொல்றாரு, நம்ம அவருடைய கரங்களில நம்ம இருக்கிறோம், அதனால நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. நம்மை தொடுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரமே இல்லை. அருமையானவர்களே, கர்த்தர் வல்லவர், அவருடைய கரங்களில் நாம் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நல்ல ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு மகிமையான ஒரு காரியம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, சூரியன் உதித்தாலும் சரி மறைந்தாலும் சரி நட்சத்திரம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பகல்ல கூட நட்சத்திரம் இருக்கும், தெரியுங்களா? பகல்ல கூட நட்சத்திரம் இருக்கும். சூரியனாவது கொஞ்ச நேரம் மறையும், ராத்திரி நேரத்துல ஒரு பக்கம் போயிடும். சந்திரன் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி தேயும் மறையும், அதே போல பௌர்ணமியாக எல்லாம் பண்ணும். ஆனா நட்சத்திரம் மட்டும் பாருங்க, இரவும் பகலும் அது வானத்துல ஆகாய மண்டலத்துல அது ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால்தான் தேவன் சொல்றாரு, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளி போலும், அநேகரை நீதிக்குட்படுத்துற நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சதா காலம். இரவும் பகல நட்சத்திரம் இருக்கும். நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி கூட பாருங்க, விஞ்ஞானம் வந்து தெளிவா சொல்லிருக்குது. பகல்ல கூட நட்சத்திரம் இருக்கும், தெரியுங்களா? சூரியன் ஒளியில அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் நமக்கு தெரியாது. ஆனா ராத்திரில பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிம் ஆக ஆரம்பிச்ச உடனே, சூரியன் மறைய ஆரம்பிச்ச உடனே நட்சத்திரம் நமக்கு மின்னு 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 தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும், நட்சத்திரம் இருந்துனே தான் இருக்கும். அப்போ பகலிலும் சரி இரவிலும் சரி ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியர்களுடைய வேலை என்னன்னா, இரவா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி அவன் பிரகாசித்துக்குன்னே இருக்கணும். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆண்டவர் தெளிவா சொல்ற பாருங்க, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் எப்படி வந்து இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்காய், நம்மள ஆண்டவர் என்ன செய்யற, விளக்கு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். விளக்க கொளுத்தி நாங்க மூடி வைக்கிறது இல்லை, விளக்கு தண்டினால் வைக்கிறோம். நம்ம வந்து ஆண்டவர் விளக்கா வச்சிருக்கிறாரு. இந்த விளக்கு வந்து என்ன செய்யணும், வெளிச்சத்தை கொடுக்கணும். எந்த வெளிச்சத்தை? வசனத்தின் வெளிச்சத்தை கொடுக்கணும். வேதமே வெளிச்சம். அந்த வேதத்தின் வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்காய் நாம் விளங்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் வானத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் ஊழியர்களை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஊழியன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும், அருமையானவர்களே, நான் உங்களுக்கு வித்தியாசத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். சூரியன் வந்து ஏசு கிறிஸ்து, நட்சத்திரங்கள் ஊழியர்கள், அதே போல சந்திரன் யாருன்னா விசுவாசிகள். விசுவாசிகள் தேய்வார்கள், மறைவார்கள், சில நேரம் பௌர்ணமி போல பிரகாசமாவார்கள். ஒரு விசுவாசத்துல இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றாதான் அவர்களால் பிரகாசிக்க முடியும். இன்னைக்கு நாம் விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது, ஆகாய மண்டலத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக மின்ன வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சூரியன் வந்து நீதியின் சூரியன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில காலங்களில் அவர் வந்து என்ன செய்வார், மறைந்து விடுவார். கொஞ்ச காலம்தான் ஒளி இருக்கும். ஆண்டவர் இந்த கிருபையின் காலம் வரைக்கும் தான் பகலிலே நீதியின் சூரியனாய்
அவர் இருப்பது போல. அதனால்தான் யோவான் 9:4 சொல்கிறது, பகற்காலம் இருக்கும் மட்டும் கிரியை செய்ய முடியும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் கிரியை செய்ய வேண்டும். பகற்காலம் எப்போ? சூரியன் இருக்கும் வரைக்கும் தான் பகற்காலம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றால் அப்பொழுது நீதியின் சூரியன், அவருடைய நட்சத்திரங்கள் எல்லாமே போய்விடும். அப்போ கொஞ்ச காலம் மாத்திரம்தான் ஒளி இருக்கும். கிருபை எடுபட்டு போகும், கர்த்தருடைய பிரசன்னம் எடுபட்டு போகும், பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு போவார். அதனாலதான் தேவன் நமக்கு தெளிவா சொல்றாரு, ஒரு அந்தகாரம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் கிரியை செய்யுங்கள், அந்தகாரம் வரத்துக்கு முன்னாடியே ஆயத்தமாயிடுங்கள், அந்தகாரம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தகுதி அடைய வேண்டும். அதனால்தான் பகற்காலம் இருக்கும் போதே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீதி சூரியன் எடுபட்டு போவார், அவருடைய பிரசன்னம் எடுபட்டு போவார், அவருடைய பிள்ளைகளாகிய நட்சத்திரங்களும் சந்திரனும் எடுபட்டு போவோம். ஒரு இருளின் காலம் வரப்போகிறது. அப்பொழுது சூரியனுக்கும் இடமில்லை, நட்சத்திரங்களுக்கும் இடமில்லை, அதே போல சந்திரன்களும் இருக்க மாட்டார்கள். முழுவதும் இருள், அந்தகாரம் இந்த பூமியை சூழ்ந்து கொள்ளும். ஒருவரும் கிரியை செய்ய முடியாது அருமையானவர்களே. அதனால்தான் இப்பொழுதுதான் நம்ம விசாலத்துல இருக்கிறோம். இப்பொழுது நம்ம சந்தோஷமாய் ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும், சந்தோஷமாய் ஆண்டவரை பற்றி தியானிக்க முடியும், சந்தோஷமாய் தேவனை குறித்து நம்ம பேச முடியும். ஆகவே தேவன் நம்மை உன்னதத்துக்கு அழைத்து செல்ல வருகிறவராய் இருக்கிறார். எபேசியர் 2 பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்ய போகிறார். இப்போ பாத்தீங்கன்னா சூரியன் பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கு. சில நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா சூரியனை விட பிரகாசமாய், சூரியனை விட பிரம்மாண்டமாய், மிக பெரிதாக கூட இருக்கிற நட்சத்திரங்களும் இருக்கிறது. விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சூரியன் அது ஒரு நட்சத்திரம் மாதிரி, அது பூமிக்கு அருகில காணப்படுது. ஆனா சூரியனை விட பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனா நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருக்கிறது. பூமியை விட்டு ரொம்ப தூரம், பல்லாயிரக்கணக்கான கோடி மைலுக்கு மேல இருக்கிறது நட்சத்திரங்கள். அதனாலதான் நம்ம கண்ணுக்கு சிறிதா இருக்கிறது ஒரு நட்சத்திரமே சூரியனுக்கு சமமான பிரம்மாண்டமான அகலத்தையும் நீளத்தையும் உடையதாக கூட இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை உன்னதங்களிலே உட்கார செய்கிற தேவன். இந்த நட்சத்திரங்கள் எப்படிப்பட்டதுன்னா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியது. மேல பாருங்க, சூரியனுக்கு மேல அங்க அந்த உச்சத்துல அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவன் வைக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் வாசம் செய்யும் ஸ்தலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை உட்கார வைப்பதற்கு தேவன் நமக்காக பரம எருசலேம், அந்த உன்னதத்துல பரம எருசலேமை அவர் கட்டி கொண்டு இருக்கிறார். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நட்சத்திரங்களாய் மின்னும்படிக்கு, சதா காலமும் பிரகாசிக்கும்படிக்கு நமக்காக அவர் என்ன செய்கிறாரு? இந்த காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன நட்சத்திரமாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஊழியர்களை நட்சத்திரமாய் அழைத்திருக்கிறார். அதனால 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நட்சத்திரமாய் நாம் விளங்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களும், இந்த கூட்டத்துல இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம் இது. நம்ம எல்லாம் நட்சத்திரமாய் விளங்க வேண்டும். சபைகளின் மத்தியிலே நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். குத்து விளக்குகள் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிற தேவன், நம்ம நட்சத்திரங்களை பிரகாசிக்க நம்ம அழைத்திருக்கிற தேவன். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்தில் கூடி இருக்கிறார்கள் அவர் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்றார். இன்னைக்கு நாம கூடி செபிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் நட்சத்திரங்கள் கூடி செபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பிரகாசம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியில நம்ம எதை கட்டுகிறோம் அதை மன்னகத்திலேயே கட்டுகிறது, விண்ணகத்துல கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காரியத்துல நம்ம கவனமாய் இருந்து நம்ம நட்சத்திரங்கள் என்பதை மறக்கக்கூடாது ஊழியர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டை. இப்ப பாத்தீங்கன்னா பட்டை என்று சொல்லும் போது கத்தி. அந்த கத்தி பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு செல்லும் பொழுது அந்த கத்தி பாத்தீங்கன்னா உரையில போட்டுன்னு போவாங்க. உரைனா என்னது? அந்த கவர், பட்டயத்துக்கு எஞ்சி உள்ள ஒரு கவர் இருக்கும். அந்த சுவாடுகளே உள்ள அது ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ள போட்டுட்டு போவாங்க. அது இடுப்புல இருக்கும், இல்லாட்டி கையில பிடிச்சிப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா இங்க சொல்ற ஒரு பட்டயம் கர்த்தருடைய வாயில வருது. அப்போ அந்த வாயில வர பட்டயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்ற ஏசாயா 11:4 பார்க்கும்போது, தனது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று சொல்லப்படுது. அப்போ பட்டயம் என்னன்னா ஒரு சங்காரத்துக்கு அடையாளம். பட்டயம் என்னன்னா எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஒன்று, வெட்டி போடக்கூடிய ஒன்று, யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று, சண்டையை செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு ஒன்று.
இப்போ வாயிலிருந்து புறப்படுகிற வசனமாகிய பட்டை. அப்போ இந்த வாயிலிருந்து புறப்படுகிறது வந்து இந்த பட்டயத்துக்கு என்ன சொல்லணும்னா வசனமாகிய பட்டயம். ரெண்டாவது என்னன்னா ஆவிக்குரிய பட்டயம். 2 பட்டயம். அப்போ இந்த வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் 2 பட்டயம். இந்த பட்டை எப்படிப்பட்டது என்றால் இருபுறம் கருக்குள்ளது. ஒன்று பேசுகிறவர்களையும் அது சுத்திகரிக்கும், அதே போல் கேட்கிறவர்களையும் சுத்திகரிக்கும். இந்த வசனமாகிய பட்டயம் என்பது அந்த ஒரு இது ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வசனம் பரிசுத்த ஆவியினாலே சத்திய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் பேசுகிறவர்களுக்கும் ஒரு குத்து, கேட்கிறவர்களுக்கும் ஒரு குத்து. ஆகவே அந்த இடத்துலதான் பட்டை வந்து அறுக்கிறது, நம்ம வந்து சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆனால் தேவ மனுஷர்கள் பேசும்பொழுது ஆவியானவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யுது, நமக்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் அது வந்து ஜீவனும் வல்லமை உள்ள ஒரு பட்டயமாய் அது செயல்படுது. எபிரேயர் 4:12 சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்னது, ஜீவன், உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு, வல்லமை இருக்கு. அதே போல இருபுற கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அப்போ 2 பக்கமும் வந்து ஷார்ப். அப்போ ஊழியக்காரனுக்கும் அது குத்தும், கேட்கிறவங்களுக்கும் குத்தும். அப்படிப்பட்ட ஒரு பட்டயமா இருக்கிறது. அதே நேரத்துல கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் ஊதுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, நான் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவேன், குணமாக்குவேன் சொல்வாரு. வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்றால் என்ன, வசனம் உள்ள போயிட்டு அவர்களுக்குள்ள ஊனு, கணுக்கள், அந்த மூட்டு எல்லாவற்றையும் பிரித்து உருவ குத்தி அந்த இடத்துல எல்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ வசனத்துல ஹீலிங் பவர் இருக்கு. வசனத்துல வந்து பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. வசனத்துல பாருங்க இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை வகையறுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆவியின் பட்டயமானது நமக்கு சுத்திகரிப்பை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, எல்லாமே கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 6 சொல்லப்படுகிறது போல அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வாயுத வர்க்கத்துல ஒன்றா இருக்கிறது. இந்த சர்வாயுத வர்க்கம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அருமையானவர்களே, அதுல சொல்லும் பொழுது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அந்த சர்வாயுத வர்க்கம் தரப்படுகிறது. அப்ப அவருடைய சத்துவத்தில் பலப்படும்படி ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த சத்துவத்தில் ஒரு சத்துவம், ஒரு வல்லமை என்னன்னா ஆவியின் பட்டயம். இப்போ நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம சண்டை போடுறது இல்லை. இன்னைக்கு மனுஷர்கள் எல்லாரும் நல்லவர்கள். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லவங்க, நம்ம எதிராளிகளா இருக்கிறவங்க எல்லாம் கூட நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள கிரியை செய்து பிசாசு, அதுதான் ரொம்ப கெட்டது. அதனால மனுஷன் கூட சண்டை போடுறது வேஸ்ட். மனுஷனுக்குள்ள சண்டை போடுறது வேஸ்ட். நீங்க சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் என்ன செய்யுங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துங்க. புரியுதுங்களா? அப்போ தேவன் சொல்றாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல உங்க போராட்டம், துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தை பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த போராட்டத்தை நாம வந்து எப்படி போராட வேண்டும் பாருங்க. சத்தியம் என்ன கச்சை அறையில் கட்டினவர்களாய், இது ஒரு தனி மெசேஜே எடுக்கலாம். ஆனா நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்றேன். சத்தியம் என்ன கச்சை, நீங்க உண்மை உள்ளவர்களா இருங்க கர்த்தருக்கு. 2வது நீதி என்ன மார்க் கீழ்ப்படுதல் உள்ளவர்களா இருங்க. அதே போல சமாதானத்து சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்சி கால்களில் தொடுத்தவர்களா, எப்பவுமே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்க சொல்றதுக்கு ரெடியா இருங்க. அடுத்து பொல்லாங்கனை அக்னி அஸ்திரனை அவித்து போடத்தக்க எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ன கேடயம். அப்போ எப்பவுமே எந்த சூழ்நிலையும் உங்க விசுவாசத்தை விட்டு கொடுக்க கூடாது. தைரியமா விசுவாசம், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்வார், அந்த விசுவாசத்தோட இருங்க. அடுத்து ரட்சணியம் என்ன தலைச்சீரம், எப்பவும் பரிசுத்தத்தோடு உங்களை சுத்திகரித்து கொண்டே இருங்க. உங்க ரட்சணியம் என்ன தலைச்சீரம் உங்களுக்கு. அதுதான் பிசாசு தாக்குறதே வந்து என்னன்னா பரிசுத்தம் இல்லைன்னா தான் அது ரிசீவரே. எங்க காந்தம் இருக்குதோ அங்க இரும்பு ஒட்டிக்கும், இரும்பு எங்க இருக்குதோ அங்க காந்தம் ஒட்டிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ அசுத்தம் இருக்கிற இடத்துல பிசாசு வந்து உட்காரும், பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவியான்னு உட்காருவேன், அவ்வளவுதான். அப்போ அசுத்தம் இருந்தா பிசாசு வந்து உட்காந்துரும். அதனால உங்களை சுத்திகரிச்சுட்டே இருங்க. ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு வந்து 3 வகை ரட்சிப்பு இருக்கு. ஒவ்வொரு ரட்சிப்பும் நமக்குள் நிறைவேறணும். கடைசி வரைக்கும் ரட்சிப்பு இருக்கணும். நான் நேற்று ரட்சிக்கப்பட்டேன், அதனால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டாம் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நிச்சயமா ஏமாந்துதான் போவீர்கள் ஆண்டோடைய வருகையில.
அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடிவு வரைது நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆகவே அடுத்தது ஆவியின் பட்டயமாகிய அந்த தேவ வசனம். அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது ஏன் ஆவியின் பட்டயம் என்று சொன்னா, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை வச்சு பிசாசை மேற்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, இந்த பிசாசுகளை நம்ம எதிர்த்து நிற்க கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் ஆவியின் பட்டயம். முதல்ல வசனமாகிய பட்டயம் நம்மை சீர்தூக்கி பார்க்க, பரிசுத்தப்படுத்த, நம்மை தகுதிப்படுத்த, நமக்கு சுகம் அளிக்க, நமக்கு எல்லாவற்றுக்கும் அது உதவி செய்கிறது. ஆனால் இந்த ஆவியின் பட்டயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஆவியின் பட்டயம் நமக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆவியின் பட்டயமானது பிசாசை எதிர்க்கிறதுக்கு உதவி செய்கிறது. இதுக்கு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். அடிக்கடி நான் பிரசங்கித்தது உண்டு. இது மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சோதனைக்காரன் வரும்பொழுது அப்போ அவர் சொல்றாரு, பிசாசு சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். இன்னைக்கு பிசாசு நம்மள கொஞ்சம் உசுப்பி விடுற வார்த்தை இதுதான். நம்மள ஹைலைட் பண்ண, நீ அப்படியெல்லாம் இருந்தியே, இங்க இப்படி இருக்கிறிய, நீ அப்படியெல்லாம் இருந்தியே, இப்படி ஆயிட்டிய, நான் அப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மள உசுப்பி விடுறதே பிசாசனுடைய வேலை. பிசாசு அப்படி உசுப்பி விடும்பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கல் அப்பமாக்கி சாப்பிடுங்க. நீ எப்படி இருந்த, நீ இப்படி செய் அப்படி செய், ஆலோசனை, பிசாசனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நிறைய ஆலோசனை வாங்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல ஆலோசனை வாங்குங்க. நீங்க நிறைய பேர்கிட்ட ஆலோசனை வாங்கி கெட்டு போறீங்க நிறைய பேர். அதனால மனுஷ ஆலோசனைகள் சாதாரணமா என்னன்னா உசுப்பி விடுறதா இருக்கும். பிசாசு அதுல கிரியை செய்வோம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பெரும்பாலும் நிறைய நேரம் பேசுறத தவிர்த்துடுங்க. பல மணி நேரங்கள் நீங்கள் மனுஷர்களோடு பேசுவீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமா கெட்டு போகும். அதிகமான பேச்சுக்கள், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீங்க மனுஷரோடு பேசுற நேரத்தை குறைச்சிக்குங்க, தேவனோடு பேசுற நேரத்தை அதிகப்படுத்துங்க. மனுஷரோடு பேசுகிற நேரத்தை நீங்க குறைக்க நீங்க பரிசுத்தத்துல வளருவீங்க. மனுஷர்களோடு பேசுகிற நேரத்தை நீங்க குறைக்க நீங்கள் ஆண்டவரோடு இணைய ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். அதனால பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். உசுப்பி விட்ட உடனே கர்த்தர் இடம் கொடுக்கல. தேவனுடைய குமாரனே ஆனால் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் படிப்பையும் பட்டத்தையும் அவங்க காமிச்சு இது பண்ணும்பொழுது அதுக்கு இடம் கொடுக்கல. அப்போ தேவன் என்ன செய்றாரு, அந்த இடத்துல அவன் கடிஞ்சா போறான். அப்பொழுது பிசாசு அவனை பரிசுத்த நகரத்து கொண்டு போய் உப்பரையும் மேல வச்சு, நீ தேவனுடைய குமாரனே ஆனா, மறுபடியும் உசுப்புறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தாங்குவார்களே, வசனத்தை வச்சு பேசுறான். அப்பவும் தேவன் ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறார், ஆண்டோடைய வசனத்தை எடுக்கிறார். பிசாசு வசனத்தை தான் சொல்லுவான். இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கறது கூட வசனத்தை தான் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மாதிரிதான் வருவாங்க சில நேரம். ஆனால் உங்களுடைய ஆத்துமாவுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு சில காரியங்களா இருந்ததுனால் தைரியமாய் அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடாதீர்கள். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா, பரீட்சை பண்ணாத. அப்ப பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். இல்ல பாத்துக்கலாம் விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போக கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பிசாசு உயர்ந்த மலையின் மேல கொண்டு போயிட்டு சகல ராஜ்யங்களையும் கண்களின் இச்சை, இதுல 3 இச்சைகள் வரும். இதுல ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். இதெல்லாம் 3 இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்து பெருமை, இந்த காரியங்கள் எல்லாம் அதுல வரும். அப்போ இது சாட்சாக விழுந்து என்ன பணிஞ்சுக்கிட்டா இவைகளையெல்லாம் உமக்கு தருவி சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல அப்பாலே போ சாத்தானே. இன்னைக்கு பிசாசை ஆவியின் பட்டயத்தினாலே விரட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வசனத்தை வச்சு விரட்டுங்க, பிசாசு விரட்டுங்க. கர்த்தர் பெரியவர். அவர் நமக்கு சொல்லித இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஒன்று வசன பட்டயம், இன்னொன்னு ஆவியின் பட்டயம். ஒன்னு வசனம், இன்னொன்னு ஆவியானவர்.
ஆவியானவருடைய துணையோடு ஜெபத்தினாலும் உபவாசத்தினால, இன்னைக்கு உபவாச ஜெபம் இன்னைக்கு அநேகர் கலந்து கொண்டிருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த கூகுள் மீட்ல ஒரு 15 பேருக்கு மேல வந்தீங்க. கான்கால்லையும் ஒரு 9 பேர்கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, தேவன் வந்து பாருங்க, அந்த உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். உபவாசத்தினால் ஜெபத்தினால் பிசாசை நம்ம ஜெயிக்கிற ஒரு வல்லமை கர்த்தர் தருகிறார். ஆகவே வசனம் ஒரு பட்டயமா இருக்கிறது, ஆவியானவர் ஒரு பட்டயமா இருக்கிறார். ஆவியானுடைய வசனம், ஆவியானவர் வந்து என்ன? சத்தியாவி. சத்தியாவி என்றால் சகல சத்தியத்துல நடத்துகிறவர். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வசனங்களை நமக்கு எடுத்து கொடுத்து அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெயம் எடுக்க வைக்கிறவர். அப்போ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வாக்கு கடங்காத பெரும் ரோமர் 8:26 சொல்லுகிறது, நம்ம ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாத வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்றாராம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்றார். ஆகவே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு என்னது? நம்ம கூட இருந்து அந்த ஆவியின் பட்டயமாக இருந்து நமக்கு ஜெபிக்கிறார். பாருங்க, ஏசாயா 49 அதிகாரத்துல 2 பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வந்து பட்டயமாய் விளங்குது. ஏசாயா சொல்றது பார்க்கும் பாத்தீங்கன்னா, என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கூட பட்டயமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் தங்கும் பொழுது, இந்த வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது சில நேரங்கள்ல பொய், புரட்டு, கதை, புராணம் இதெல்லாம் நமக்கு முன்னாடி நிக்காது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ கூர்மையான பட்டயம் போல இன்னைக்கு வந்து என்னதான் அந்த வார்த்தைகள் நம்மை குத்தி கிழிக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வாயின் வார்த்தையானது பட்டை கருக்கை போன்றது. அது நியாய தீர்ப்பாகவும் செயல்படும். இன்னைக்கு நியாய தீர்ப்பா இருக்கும். அந்த கருக்குள்ள பட்டயம் கூர்மையான பட்டயம், அது வந்து நியாயமும் தீர்க்கும். ஆண்டோடைய வசனமான நியாய தீர்ப்பின் வசனம் பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:12 இருபுற கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அதே போல என் வாயின் பட்டயத்தினாலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றார். யுத்தம் பண்ணுகிற தேவன், கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அப்போ புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:15 சொல்லுது. அதே போல 21 குதிரையின் மேல் ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்றது. அப்போ ஒரு நியாய தீர்ப்பு அந்த இடத்துல வருது. அருமையானவர்களே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டோடைய வசனம் கீழ்ப்படுகிறவர்களை சீர்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, செம்மைப்படுத்துகிறது. மறுபக்கம் அது எதிரிகளுக்கு ஆக்கினை கொடுக்கிறது, சாத்தானை அழிக்கிறது, சாத்தானுடைய பிள்ளைகளை அழிக்கிறது, சூழ்ச்சிகளை எதிர்க்கிறது, அந்த பிசாசனுடைய பில்லிசுனை கட்டுகளை உடைக்கிறது. யோவான் 12:48 நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாததை நியாயத்திருக்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசி நாள்ல ஒரு மனுஷன் நியாயத்திருக்கும். அருமையானவர்களே, அப்போ 2 விதமா இருபுற கருக்குள்ள பட்டயம் 2 விதமா செயல்படும். ஒன்று, அந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, நமக்கு சுகம் அளிக்கிறது, நம்ம சீர்தூக்கி பார்க்கிறது, கீழ்ப்படுகிறது, அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆனால் எதிரிகளுக்கு அது பட்சிக்கும் அக்னி போல, அது நியாய தீர்ப்பை கொடுக்க அது துணிந்து செயல்படுகிறது. அது ஆவியின் பட்டயமாய் கர்த்தர் வந்து நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இந்த இடத்துல கிரியை செய்கிறார். ஆக இந்த நாளில் இந்த காரியத்தோடு நம்ம முடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதனால இந்த நாள் நம்ம பார்த்தோம், இந்த பெருவெள்ள இரைச்சல் போல கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது. அவருடைய கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அதே போல அவர் வாயிலிருந்து இருபுற கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். அடுத்தது 16 அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் போல் இருந்தது என்பதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாச்சா. அப்போ ஒவ்வொரு வாரம் ஒரு வார்த்தைகளை அதன் ஆழங்களையும் காணும்படி எங்கள் கண்களை திறந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். என் தேவனே, உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா மகிமை எல்லா துதி உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, இதோ மீதியான காரியங்களை தியானிக்க உமது வருகை தாமதிக்குமானால் அதை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உமது மகத்துவங்களை தியானித்து தேவ பயத்தோடு உமதை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இன்னும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. ஒரு நட்சத்திரங்களாக இருக்க ஊழியர்களாக எங்களுக்கு கிருபை தாங்க.
அதே போல சந்திரன்களாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்மை பார்த்து பிரகாசிக்க கிருபை தாங்க. அது கருத்தில் தாழ்த்துரு இந்த ராத்திரி வேளையில கூட எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் தெரியணும்லாம் எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. எல்லா துதி எல்லா கணத்தையும் உமக்கே செலுத்தி பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.